வாழ்க விவசாயம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஃபேஸ் மோட்டாரோட ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர். இதுக்கு இந்த ஸ்டார்டருக்கு தேவையான உதிரி பாகங்கள், இந்த ஸ்டார்டர் நம்ம செய்யறதுக்கு தேவையான அசம்பிள் பண்ணுவதற்கு தேவையான முக்கியமான பார்ட்ஸுகளும், அது எப்படி எப்படி அது வேலை செய்யுதுன்னோ, அது மோட்டரை எவ்வாறு பாதுகாக்குதுன்னோ, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பியூ சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர். இது ஏஎஸ்பியூன்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன வேலை செய்யுதுன்னா 4 விதமான வேலைகளை செய்யுது. இது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகும்போது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது மோட்டர் டிலே டைம் இருக்குங்க. அது மோட்டர் பாதுகாக்குது. அப்புறம் ஆட்டோ சுவிட்ச் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆனே ஓடும். அடுத்து ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது ஃபேஸ் மாறி வந்தாவோ ஒரு மோட்டர் வேஸ் ஓடாது, மோட்டர் கட் ஆஃப் பண்ணி வைக்கும். அடுத்து வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஆனாலும் லோ வோல்டேஜ் ஆனாலும் அந்த வோல்டேஜ் இது மோட்டர் பாதுகாக்கும். அடுத்தது அடுத்தது காண்டக்டருங்க. இது காண்டக்டருங்கிறது இதுதான் நோ வோல்ட் காயில் சப்ளை பண்ணோடனே இந்த சுவிட்ச் ஆன் ஆகுங்க. இது ஆன் பண்ணோடனே மோட்டருக்கு சப்ளை போயிடும். அந்த சப்ளை இதுவும் சேமான ஒர்க்கு தான். இது வோல்டேஜ் பேஸில் ஒர்க் ஆகும், இது கரண்ட் பேஸில் ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது வோல்டேஜ் சம்மந்தப்பட்ட எந்த வித ப்ராப்ளமாக இருந்தாலும் இது கட் ஆஃப் பண்ணி மோட்டர் பாதுகாக்கும். இது கரண்ட்டு ஓவர் லோடு, ஓவர் ஆம்ப்ஸு, ஷார்ட் சர்க்கியூட்டு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது கட் ஆஃப் பண்ணி மோட்டர் சேவ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது அவுட்புட்டு கனெக்டரு, இது இன்புட் கனெக்டரு. ப்ளஸ் இது நம்ம இந்த பாக்ஸில் செட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, இது ஆன் சுவிட்சு, இது ஆஃப் சுவிட்சு. இது நம்ம டெம்பரவரியாக நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா கூட விட்டுக்கலாம். இதெல்லாம் 3 ஃபேஸ் இண்டிகேட்டரு. இது புஷ் பட்டன் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்காக. இது ஆம்ப்ஸ் மீட்டருங்க. இதெல்லாம் இதனுடைய பாகங்கள். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாகங்களை இதை வச்சு நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். இது எவ்வாறு நம்ம ஒயரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்காக எல்லாருமே நீங்கள் கற்றுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் வருது. அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோ ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இந்த வீடியோ கற்றுக்கிட்டிங்கன்னா என்னென்ன பொருள் இந்த வீடியோவை பார்த்து நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன இடையில சொல்ல வரேன்னு புரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரபிள் ஷூட்டிங்கு இல்லை ஏன் ஸ்டார்டர் ஒர்க் ஆகலை, ஒரு அர்ஜென்ட் டைமில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்கெலாம் தண்ணி தேவைப்படும். அந்த அர்ஜென்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு இது வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் வரும், மேக்ஸிமம் பெரிய ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்துக்கு தேவையான மோட்டாரை நீங்களும் பாதுகாக்கலாம். அந்த ஸ்டார்டரும் கரெக்டாக நீங்கள் பராமரிப்பு செய்துக்கலாம். எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.